வணக்கம். அரசியல் பொதுக்கூட்டம் என்பது தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் இணையும் களம். ஆனால் சில சமயங்களில் இந்த உற்சாகம் துயர சம்பவங்களாக மாறிவிடுகின்றன. தமிழக அரசியல் வரலாற்றில் அண்மையில் நடந்த ஒரு நிகழ்வு நமது மனதை உலுக்கியது. கரூரில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 உயிர்கள் பலிபோனது. இதில் 10 குழந்தைகள், 17 பெண்கள், 14 ஆண்கள் என மொத்தம் 41 பேர் உயிர் இழந்தது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. இந்த துயர சம்பவம் வெறும் விபத்து மட்டும் தானா அல்லது பலரின் கவனக்குறைவால் நிகழ்ந்ததா? இது குறித்த பல்வேறு கேள்விகள் பொதுவெளியில் எழுந்துள்ளன. இந்த காணொளியில் அந்த நிகழ்வின் பின்னணி, நடந்த தவறுகள் மற்றும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருக்க நாம் செய்ய வேண்டியது என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்க போகிறோம். வாருங்கள். முதலாவதாக நாம் பார்க்கவிருப்பது நேர மேலாண்மை கோளாறு. அதாவது நாமக்கல்லில் காலை 8:45 மணிக்கு பிரச்சாரத்திற்கு வருவார் என டிவிகே கட்சி அறிவித்திருந்தது. ஆனால் தலைவர் விஜயோ சென்னையில் இருந்து காலை 8:30 மணிக்குத்தான் புறப்பட்டதாக தெரிகிறது. சொந்த விமானம் வைத்திருந்தாலும் கூட 15 நிமிடங்களில் சென்னையில் இருந்து நாமக்கல் பயணம் சாத்தியமா என்ற கேள்வி எழுகிறது. இதன் விளைவாக மக்கள் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் உருவானது. அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது கூட்டத்தின் ஆரம்ப நேரம். கரூரில் மாலை 3 மணி முதல் 10 மணி வரை அனுமதி பெற்றிருந்த போதிலும் காலை 5 மணிக்கே மக்கள் குவிய தொடங்கினர். தலைவர் வர 6 முதல் 8 மணி நேரம் ஆகும் என்பதை அறிந்தும் முன்கூட்டியே கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்யவும் டிவிகே தவறியது ஏன் என்ற கேள்வி எழுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது பயண வழித்தடமும் நேரமும். சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் திருச்சி வந்து பின்னர் நாமக்கல்லுக்கு மதியம் 12 மணிக்கு மேல் வந்தார் திரு விஜய் அவர்கள். திட்டமிடலின் குறைபாட்டை வெளிப்படுத்தியது. நாமக்கல், திருச்சி, அரியலூர் போன்ற பல இடங்களில் பேச திட்டமிட்டது கூட்டத்தின் ஒழுங்குபடுத்துதலை மேலும் சவாலாக்கியது என்று கூட சொல்லலாம். 6 ஊர்களில் அசம்பாவிதங்கள் இல்லை. அதாவது திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருவாரூர், நாகப்பட்டினம் போன்ற இடங்களில் கூட்டம் நடந்த போதும் எந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லை. ஆனால் நாமக்கல்லில் பேசிவிட்டு கரூர் சென்ற போது மட்டும் இந்த துயரம் நிகழ்ந்தது ஏன்? இது கரூர் கூட்டத்திற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளின் குறைகளை காட்டுகிறதா? அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது சாலைகளில் மக்கள் கூட்டம். தலைவர் சாலை வழியாக செல்லும் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4 மணி நேரம் பயணம் செய்து வருகிறார். சாலையின் இருபுறமும் மக்கள் நின்று கொண்டிருந்த நிலையில் இந்த ரோடு ஷோ சரியானதா? அடிப்படை வசதிகள் இன்றி 8 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த மக்கள், ரசிகர்கள், தொண்டர்களின் மனநிலை என்னவாக இருந்திருக்கும் என்று எண்ணியுள்ளீர்களா? அடுத்ததாக நாம் காணவிருப்பது டிவிகே கட்சியின் பொறுப்பு. கூட்டம் நடத்தும் கட்சி என்ற முறையில் டிவிகே அடிப்படை வசதிகளான குடிநீர், உணவு, தற்காலிக கழிப்பறைகள் போன்றவற்றை ஏற்பாடு செய்ததா என்று கேள்வி கேட்டால் இல்லை என்பதே பதில் வருகிறது. அடுத்ததாக அரசு மற்றும் காவல்துறையின் பங்கு. 6 ஊர்களில் மக்கள் கூட்டம் அதிகரிப்பதை கண்ட அரசு, மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆகியோர் கரூரில் கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகரிக்கவும் தவறியது ஏன்? எந்த கட்சியாக இருந்தாலும் மக்கள் தங்கள் மக்கள் என்பதை எண்ணி செயல்பட வேண்டியது காவல்துறை மற்றும் அரசின் கடமை அல்லவா? அடுத்ததாக அனுமதிக்கும் வந்த கூட்டத்திற்கும் உள்ள வேறுபாடு என்னவென்று பார்த்தால், கரூரில் 10,000 பேர் வருவார்கள் என அனுமதி பெற்ற டிவிகே கட்சிக்கு 50,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வந்திருந்தனர். இந்த பெரிய வேறுபாட்டை காவல்துறை சரியாக கணிக்கவில்லையா என்று கூட கேள்வி எழுகிறது. அடுத்ததாக
கூட்ட நெரிசலில் மக்களின் செயல், அதாவது மரங்கள், மின் கம்பங்கள், டிரான்ஸ்பார்மர்கள், வீட்டு மொட்டை மாடிகள், பேனர்கள் மற்றும் வாகனங்கள் மீது ஏறிக்கொண்டிருந்த மக்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்தது சரியா? இது தனிநபர் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு இல்லாமையை காட்டுகிறது என்றே சொல்லலாம். அடுத்ததாக வாகன அணிவகுப்பு. தலைவரின் வாகனத்திற்கு முன்னும் பின்னும் மற்றும் பக்கவாட்டிலும் இருசக்கர வாகனங்களில் கொடிகளை ஏந்தி சென்றது நெரிசலை மேலும் அதிகரித்ததா என்ற கேள்வியும் எழுகிறது. அதே நேரம் கட்சி அறிவிப்பையும் மீறிய மக்கள், அதாவது பெண்கள், குழந்தைகள், முதியோர், கர்ப்பிணிகள், உடல் ஊனமுற்றோர், இவர்கள் யாரும் கூட்டத்திற்கு வர வேண்டாம் என டிவிக்கு அறிவித்திருந்த போதிலும் அவர்கள் அத்தனை பேரும் வந்து 41 பேர் உயிரிழந்ததில் யார் மீது தவறு என்று அந்த கேள்வி நமக்குள் எழுகிறது. அடுத்ததாக கூட்டம் நடத்திய டிவிகே கட்சி இந்த நிமிடம் வரை இந்த துயர சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பு ஏற்கவில்லை என்பது மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒன்றாக உள்ளது. தலைவர் விஜயின் தார்மீக பொறுப்பு, கட்சியின் தலைவர் என்ற முறையில் விஜய் இந்த மரணங்களுக்கு தார்மீக பொறுப்பு ஏற்கவில்லை என்பது மற்றும் மக்களிடம் மன்னிப்பு கேட்காமல் இருப்பது ஏன் என்ற கேள்வியும் நமக்குள் எழுகிறது. எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, நான் தவறு செய்யவில்லை என்று அரசின் மீது பழி சுமத்துவது நியாயமா? 41 பேர் இருந்ததற்கு யார் சதி செய்திருந்தாலும் தார்மீக பொறுப்பு ஏற்காத ஒருவரை தலைவனாக எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற கேள்வியும் நமக்குள் எழுகிறது. அடுத்ததாக எதிர்காலத்திற்கான தீர்வுகள் மற்றும் பரிந்துரைகள், அதாவது இந்த துயர நிகழ்வு இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் நடக்கவே கூடாது என்ற பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. இதற்கான தீர்வுகள் மற்றும் பரிந்துரைகள் இங்கே சிலவற்றை நான் கூறுகிறேன். அதாவது தலைவரின் பொறுப்பு, ரசிகர் கூட்டத்தை முழுமையாக அரசியல் மயப்படுத்த வேண்டும் என்பது முதல் கோரிக்கை. கட்சி தொண்டர்களுக்கு சீருடை வழங்கி அவர்களை கொண்டு கூட்டத்தை வழிநடத்த பயிற்சி அளிக்க வேண்டும் என்பது இரண்டாவது கோரிக்கை. 1,00,000 பேர் கூடும் இந்த கூட்டத்தில் காவல்துறை மற்றும் அரசாங்கத்தை குறை சொல்வதில் எந்த பலனும் இல்லை. அடுத்ததாக அரசு மற்றும் அதிகாரிகளின் கடமை. மக்கள் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்களை பாதுகாப்பது நமது அரசின் கடமை என்ற உணர்வு அனைவருக்கும் வர வேண்டும். அரசியல் கட்சிகள் கூட்டம் நடத்த சரியான மற்றும் சுதந்திரமான இடத்தை தேர்வு செய்ய அரசு, மாவட்ட கலெக்டர் மற்றும் காவல்துறை இணைந்து செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஒரு அவசர நிலை ஏற்பட்டால் மக்கள் எளிதாக வெளியேறக்கூடிய வகையில் அந்த இடம் இருக்க வேண்டும் என்பதும் என்னுடைய கருத்து. கூட்டத்திற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்துவது காவல்துறையின் கடமை அல்லவா? அடுத்ததாக எந்த கட்சி இது போன்ற கூட்டங்கள் நடத்தினாலும் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவது அக்கட்சியின் தொண்டர்களின் கடமை. உணவு, தண்ணீர், தற்காலிக கழிப்பறை வசதிகளை ஏற்பாடு செய்வது கூட்டம் நடத்தும் கட்சியின் கடமை என்று நான் நம்புகிறேன். ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்களை அவசியமாக அரசின் உதவியுடன் வைத்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய நிபந்தனை. மக்களின் சுய பாதுகாப்பு. கூட்டங்களில் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு தனிநபரும் தங்கள் சுய பாதுகாப்பிற்கு முழு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். ஆபத்தான இடங்களை தவிர்க்க வேண்டும். இது போன்ற கூட்டங்களுக்கு எந்தவித காரணம் கொண்டும் கர்ப்பிணி பெண்கள், குறிப்பாக குழந்தைகளை அழைத்து செல்லவே கூடாது. அதோடு மட்டுமல்லாமல் உடல் ஊனமுற்றவர்களும் பெண்களும் இது போன்ற கூட்டங்களுக்கு செல்வது பாதுகாப்பானதாக இருக்காது என்பது இது போன்ற கூட்டங்களில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. கரூர் துயரச் சம்பவம் திட்டமிடல், பொறுப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. இத்தகைய நிகழ்வுகளில் தவறு யார் பக்கம் என்று கேள்வி எழுப்புவதை விட இது போன்ற சம்பவங்கள் இனி ஒருபோதும் நிகழாமல் தடுப்பதற்கான வழிகளை ஆராய்வதும் ஒவ்வொருவரும் தங்கள் பொறுப்பை உணர்வதும் அவசியமாகும். எந்த கட்சிக்கும் எந்த தலைவருக்கும் ஒரு
தனி மனிதனின் உயிர் விலை மதிப்பற்றது. மக்கள் பாதுகாப்பாகவும் கண்ணியமாகவும் பங்கேற்கும் அரசியல் பொதுக்கூட்டங்களே ஒரு ஜனநாயக சமூகத்தின் அடையாளம். இதை உணர்ந்து அனைவரும் செயல்பட்டால் இது போன்ற துயர நிகழ்வுகளை நாம் தவிர்க்கலாம். சமீபத்தில் நடந்த இந்த துயரச் சம்பவம் 41 உயிர்கள் பலியான ஒரு கோர விபத்து. இந்த விபத்துக்கு யார் காரணம் என்று குற்றம் சாட்டுவதை விடுத்து நாம் ஒவ்வொருவரும் எவ்வாறு விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். இதுவரை எந்த ஒரு அரசியல் கூட்டத்திலும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக இல்லை. கரூர் விஜய் ரசிகர்களின் கூட்டம் ஒரு திடீர் நெரிசல். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஆழமாக சிந்திக்க வேண்டும். அரசியல் பொதுக்கூட்டங்கள், பிரச்சாரங்கள் போன்ற இடங்களில் நாம் பாதுகாப்பாக இருப்பது எப்படி? கூட்ட நெரிசலில் சிக்காமல் இருப்பதற்கான வழிமுறைகள் என்ன? இதுபோன்ற சூழ்நிலைகளில் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்து விழிப்புணர்வு இருக்க வேண்டியது நமக்கு அவசியம். இந்த வீடியோவில் இதுபோன்ற சூழ்நிலைகளில் நாம் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது குறித்து சில முக்கிய தகவல்களை பகிர்ந்துள்ளேன். இந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர என்னுடைய சேனலுக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பெற எங்கள் சேனலுக்கு புதிய உறுப்பினர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.